கல்விக்கரசியான சரஸ்வதி தேவி வாசம் செய்யும் சத்தியலோகத்தில் பிரம்மதேவருக்கும் சரஸ்வதி தேவிக்கும் இடையில் தங்கள் இருவரில் யாரால் சத்தியலோகம் பெருமையடைகிறது என்ற வாக்குவாதத்தின் காரணமாக இருவரும் சோழ நாட்டில் புண்ணிய கீர்த்தி சோபனை என்ற தம்பதியினருக்கு பகுகாந்தன் என்ற பெயரில் பிரம்மதேவர் மகனாகவும் சிரத்தை என்ற பெயரில் சரஸ்வதி தேவி மகளாகவும் அவதரித்தனர். இருவரும் திருமண வயதை அடைந்தவுடன் பெற்றோர்கள் வரன் தேட சகோதர நிலையில் இருக்கும் தாங்கள் திருமணம் செய்து கொண்டால் உலகம் பலிக்குமே என்று எண்ணி வளர்ப்பு தந்தையான புண்ணியகீர்த்தி சோபனை தம்பதியிடம் கூற அனைவரும் சிவனிடம் முறையிடுறாங்க. சிவபெருமான் இவங்கள் பக்திக்கு மெச்சி நேரில் தோன்றி சகோதர நிலையில் இருக்கும் நீங்கள் இருவரும் இப்பிறவியில் திருமணம் செய்ய இயலாத காரணத்தால் சரஸ்வதி தேவியை மட்டும் இங்கு கோயில் கொள்ள செய்து தன்னை நாடி வரும் மக்களுக்கு கல்வி செல்வத்தை அருளும்படி சரஸ்வதி தேவிக்கு சிவபெருமான் அருள் புரிகிறார். அன்று முதல் சரஸ்வதி தேவி கன்னியாகவே இருந்து இன்று வரை மக்களுக்கு அருள் புரிந்து வரும் இடம்தான் திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் அருகில் உள்ள மகா சரஸ்வதி அம்மன் ஆலயம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.